ஹாய் கைஸ். ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் பாட்டி வீட்டை சுற்றி உள்ள மரங்கள், என்னென்ன மரங்கள் இருக்குது அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன மரம் அப்படின்னா, இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து மாதுளம்பழ மரம். மாதுளம்பழ மரம் அப்படின்னா நிறையா மாதுளம்பழம்லாம் இருக்காது, ஆனால் ஒன்றே ஒன்று இருக்குது. இந்த இருங்க, இங்கே ஒரு மாதுளம்பழம் வந்து இருக்குது. இதை ரொம்ப க்ளோஸப்பில் போய் காட்டினா இங்கே ஒரு மாதுளம்பழம். அப்புறம் இந்த பாருங்கள், இங்கே ஒரு மாதுளம்பழம் இருக்குது, ஆனால் அதை டக்குன்னு கண்ணுக்கு வராது. இல்லை இருங்க. ஸோ இங்கே ஒரு மாதுளம்பழம் இருக்கா. ஸோ இது ஒரு மாதுளம்பழம். இங்கே 2 மாதுளம்பழம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மண்ணே வந்து பாறை மண்ணுன்னு சொல்லுவாங்க. இந்த வீடு கட்டும் போது நிறைய இடத்துல வந்து அந்த அஸ்திவாரம் போடுறதுக்கு நோண்டும் போது வந்து கீழே வந்து நிறைய இடத்துல வந்து பாறை இருந்துச்சு அப்படின்னாங்க. அதனால் நிறையா மரம் வச்சா வளராது, குறிப்பிட்ட இடத்துல வச்சா மட்டும்தான் வளரும். இந்த இடத்துல வந்து இது இருக்குது. அப்புறம் இந்த ஸோ இங்கே பார்த்தா இது வந்து வேப்ப மரம் இருக்குது. அதுக்கப்புறம் பப்பாளி மரம் தான் எங்கள் வீட்டில் இருக்கிறதுலே வந்து ரொம்ப பெரிய மரம். இங்கே வாங்க, பப்பாளி மரம். ஏகப்பட்ட பப்பாளி வந்து இதுலேருந்து கிடச்சிருக்கு. 1000 பப்பாளி வந்து வளர்ந்துருக்கு. இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிறதுலே வந்து பெரிய மரம். நிறைய பப்பாளி வந்து இதுலேருந்து எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருந்திருக்கு. அடுத்து அப்படியே போனோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 3 மரம் இருக்கும். அது என்ன மரம் அப்படின்னா, இங்கே பாருங்க. இது என்ன மரம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்னது, இது என்ன மரம் அப்படின்னா வந்து ஜப்ஜா சொல்லுவாங்கள்ல. ஸோ இந்த பாருங்க, இது விதை உள்ளே வந்து ஜப்ஜா விதை இருக்கும். துளசியாக ஜப்ஜா அதில். ஸோ அதுதான் வந்து இது ஒரு மரம். அதுக்கப்புறம் இந்த ஒரு மரத்தை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நித்திய கல்யாணி பூ அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் எனக்கு வந்து சரியாக தெரில. எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, இந்த ஒரு மரத்துக்கு ஆக்சுவலாக இது வந்து பாம்பு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மரத்தை வச்சாங்களாம். இந்த பூவை பார்த்தா, அந்த மரத்தை பார்த்தா, இந்த பூவை பார்த்தா வந்து பாம்பு வராது அப்படின்னு. ஆனால் இங்கே 2-3 பாம்புலாம் வந்திருக்கு இந்த ஊரில். ஸோ இது வந்து நித்திய கல்யாணி பூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது ஒன்று. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்தால் இங்கே ஒரு மரம் இருக்கும். இது என்ன அப்படின்னா கொய்யாக்காய் செடி. ஸோ இது வந்து கொய்யாக்காய் செடி. அதுக்கு கீழே வந்து என்ன இருக்குது அப்படின்னா கனகாமரம். இங்கே பாருங்க, இது வந்து கனகாமரம். ஸோ இது வந்து கனகாமரம். இது வந்து கொய்யாக்காய். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து கொய்யாக்காய் மரம். இதுக்கப்புறம் நம்ம இப்படியே போய் அடுத்து இங்கே உள்ளதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, அடுத்து இந்த பக்கத்து என்ன இருக்குது அப்படின்னா, இது வந்து முருங்கை மரம். ஆமாம், அங்கே ஒரு மரத்தை பார்த்தேன் நான். அங்கே ஒரு மரத்தை காட்டி நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இது ஸோ இங்கிட்டு இருக்கிறது வந்து முருங்கை மரம் மேலே. ஸோ இது முருங்கை மரம். அந்த மரத்துலேருந்து வச்சா தான் இந்த ஒரு மரம். அதையுமே காட்டிடுறேன். இதுவுமே வந்து இது ஒரு முருங்கை மரம். இங்கே உள்ள முருங்கை மரத்தில் தான் வந்து அந்த முருங்கை வச்சது. ஸோ இங்கே இருக்கிறது வந்து முருங்கை மரம். அடுத்து இது ஆக்சுவலாக இது வந்து சப்போட்டா. ஆனால் அந்த சப்போட்டா மரம் வந்து வளரல, அது அப்படியே வந்து ஸ்டக் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து இதுக்கு கீழே தான் வந்து நிறையா பாறை இருக்குது அப்படின்றதுனால அப்படியே ஸ்டக் ஆகிடுச்சு. அதை வந்து இந்த வேப்ப மரம் அப்படியே போட்டு அமுக்கிடுச்சு. ஸோ இது வந்து வேப்ப மரம். இங்கே தெரியுதுல்ல. ஸோ இது வந்து வேப்ப மரம். இதெல்லாம் வந்து வேப்ப மரம், அது முருங்கை மரம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுவுமே வந்து வேப்ப மரம். எல்லாமே முருங்கை மரம் இங்கே ஏகப்படுத்தி அமைக்கிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பாருங்க, இங்கே இருக்குல்ல, இது வந்து என்ன மரம் அப்படின்னா மருந்தாணி. ஸோ இது வந்து மருந்தாணி. அதுக்கப்புறம் இது உள்ளேயுமே மரம் இருக்குது. என்ன அப்படின்னா இது வந்து வேப்ப மரம். அப்புறம் அடுத்து இருக்கிறது வந்து முருங்கை மரம். இங்கே ஒன்று வந்து இதை வந்து வெட்டி போட்டோன்னே வந்து முருங்கை மரம் காமிக்கிற மாதிரி. ஸோ இது வந்து வெட்டி போட்டோன்னே அதுக்கப்புறம் வளர்ந்தது தான் வந்து இது வந்து இங்கே முருங்கை மரம். இது வந்து மறுபடியும் ஒரு வேப்ப மரம். அதுக்கு பக்கத்தில் வந்து பப்பாளி மரம் திருப்பி வந்து ஒன்று வளர்ந்துருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து மருந்தாணி. ஸோ இந்த பக்கத்துமே வந்து ஒரு 4 செடி இருக்குது. அதாவது பப்பாளி மரம், அதை நான் ஜூம் பண்ணி காமிச்சிடுறேன். பப்பாளி மரம், அதுக்கப்புறம் மருந்தாணி, அதுக்கப்புறம் முருங்கை மரம். இப்போ தான் வந்து துளிர் விட்டுருக்கு. அதுக்கப்புறம் வேப்ப மரம். இது எல்லாமே தான் இங்கே இருக்குது. சரி, இதை ஜஸ்ட் ஒரு வீடியோவாக கவர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த இது. நம்ம முன்னாடியே சொல்ல மாதிரி வந்து இது வந்து சப்போட்டா. இது வந்து ஒரு சப்போட்டா மரம், முருங்கை மரம், வேப்ப மரம் எல்லாமே இங்கே இருக்கும். இப்படியே போனீங்கன்னா அந்த நித்திய கல்யாணி செடி, அப்புறம் வந்து கொய்யாக்காய்,
இது வந்து கனகாமரம், இதுவுமே வந்து முருங்கை மரம். இதுதான் வந்து அந்த துளசி செடி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஜப்ஜாவதை. அது அதுக்கப்புறம் திருப்பியும் பேக் டு அந்த இடம் தான். இது வந்து இங்கே பாருங்க, ஏகப்பட்ட இடத்துல இதுதான் பப்பாளி மரம். இதுதான் ஏகப்பட்ட இடம் பப்பாளி மரம் கொடுத்துருக்கு. கிளையிலெல்லாம் வந்து பப்பாளி காய்ச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது மாதுளம்பழம். அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே வந்து வேப்ப மரம் தான் வந்து ஆரம்பிக்குது. வெளியிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு அப்படியே மாடிக்கு போனால் ஒரு பெரிய ஆம்லா மரம் இருக்குது. ஆனால் அது நம்ம மரம் இல்லை, பக்கத்து வீட்டு மரம். ஆனால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், நிறையா இருக்கும் ஆம்லா, நெல்லிக்காய். ஸோ அதனால தான் வந்து அந்த இதை காட்டிடலாம் அப்படின்னு. ஸோ இப்படியே மாடிக்கு போனால் இது பாருங்க, பப்பாளி நிறைய காய்ச்சி கொட்டியிருக்கு. நிறைய பப்பாளி எப்போவுமே நிறையா காய்ச்சிக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 500-1000 பப்பாளி வந்து இந்த இத்தனை வருஷத்தில் வந்து இந்த மரத்தில் வந்து காய்ச்சிருக்கு. ஸோ கீழே உள்ள மரம் எல்லாமே வந்து அந்த முருங்கை மரம் எல்லாமே மாடியிலையுமே இருக்கும். ஸோ இங்கே பாருங்க, இதெல்லாம் பின்னாடி வீட்டில் உள்ள வாழை மரம், பப்பாளி மரம் இதெல்லாம். ஸோ இதுதான் வந்து ஆம்லா செடி. பார்த்தீங்கன்னா எவ்வளோ நெல்லிக்காய் இருக்குதுன்னு. ஆக்சுவலி அந்த வீட்டில் வந்து ஆள் இல்லை. சரி, ஒரு நாள் நம்ம பிச்சு எடுத்துக்கலாம் பர்மிஷன் கேட்டு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து வீட்டு பேக் சைடில் உள்ள அந்த ஆம்லா மரம். இதுதான் எங்கள் ஊரோட மாடி வியூ. புதுக்கோட்டை மாவட்டம் முக்கராமலைப்பட்டியில் உள்ள அப்படியே இருக்குது. அவ்வளோதான் இந்த வீடியோ.